ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் சைஃபை மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து சூப்பர்மேன். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜேம்ஸ் கன், ரைட்டர் வந்து அவர் தான். ஸோ அதே மாதிரி இது ப்ரொடியூசர் யாருன்னா பீட்டர் சாஃப்ரன், அப்புறம் ஜேம்ஸ் கன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ஹென்ரி பிரஹம். எடிட் பண்ணது வந்து வில்லியம் ஹோய், அப்புறம் கிரேக் ஆல்பர்ட். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து ஜான் மோர்ஃபி, அப்புறம் டேவிட் ஃப்ளமிங். ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசி ஸ்டுடியோஸ், அப்புறம் ட்ரோல்கார்ட் என்டர்டைன்மெண்ட், அப்புறம் சாஃப்ரன் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கான்ஸ்வெட், அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேனாகவும், ரேச்சல் பிராஸ்னன் வந்து லோயிஸாகவும், நிக்கோலஸ் ஹவுல்ட் வந்து லெக்ஸ் லூத்தராகவும், மில்லி ஆல்காக் வந்து சூப்பர் கேர்ளாகவும், இசபெலா மெர்செட் வந்து ஹாக் கேர்ளாகவும், நேத்தன் ஃபிலியான் வந்து க்ரீன் லேண்டனாகவும், பிராட்லி கூப்பர் வந்து நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி மேரியா கேப்ரிலாடி அவர் வந்து இவங்க இன்ஜினியராக நடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரா ஷெம்போனி வந்து ஈவா வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஸ்கைலர் காப்சன் வந்து ஜிம்மி ஆல்சனாகவும், அப்புறம் ஆந்தோனி காரிகன் வந்து மெட்டாஃபாராகவும், அண்டு மிக்காவலா ஹூவர் வந்து கேட் கிராண்டாகவும், அப்புறம் ஃப்ராங்க் கிரிலோ வந்து ரிக் ஃப்ளாகாகவும், எடி கார்கிங் வந்து மிஸ்டர் டெரிஃபிக்காக வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆலன் டுடிக் வந்து சூப்பர்மேனோட ரோபோட்டாக வந்து பண்ணியிருக்காப்புல. அப்புறம் வந்து வில்லியம் ரீவ் வந்து டிவி ரிப்போர்ட்டர், அப்புறம் சியான் கன் வந்து மேக்ஸ்வெல்லோட, அப்புறமா ப்ரூவட் டெய்லர் வந்து ஜான் கண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டல் பியர்ஸ், பியரி ஒயிட், அப்புறம் ஜெனிஃபர் ஹோலண்ட், இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, சூப்பர்மேன் வந்து இந்த உலகத்தில் வந்து எப்போயுமே அதாவது எடுத்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் வந்து இந்த உலகத்தில் வந்து பரிச்சயம் ஆகிட்டார். ரொம்ப வருஷமாக அந்த சூப்பர்மேன் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் வந்து சூப்பர்மேன் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சீன் வந்து வரும். ஸ்டார்டிங் அப்படி தான் வரும். அதாவது மற்ற சூப்பர்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து வர மாதிரி, அப்புறம் புதுசாக வந்து பரிச்சயம், மக்களுக்கே வந்து புதுசாக பப்ளிக்கில் வந்து பரிச்சயமாக வர மாதிரி, அப்போ தான் வந்து புதுசாக வந்து சூப்பர்மேன் பார்க்குற மாதிரி அப்படி காட்டுவாங்க. ஆனால் இந்த சூப்பர்மேன் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன்னா ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான மாதிரி தான் காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு மக்களை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. மெட்டா ஹியூமன்ஸ்னால் என்னென்னா மனிதர்களை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பறக்கிறது, இல்லைன்னா கையாலேயே வந்து ஒரு பொருளை அதாவது கையை நவுத்தும் போதே ஒரு பொருள் அசையும், தூரத்துலேருந்தே ஒரு பொருளை வந்து அசைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. பறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ராங்கான பொருளை வந்து ஒரே கையில் தூக்கி போடுறது, இந்த மாதிரி சில பல பவர்ஸுக்கெலாம் வச்சுருக்கிறவங்க வந்து மெட்டா ஹியூமன்ஸும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மெட்டா ஹியூமன்ஸ் அப்படி சொல்கிற மக்களும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதே சமயத்தில் வந்து சூப்பர்மேனும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ மெட்டா ஹியூமன்ஸ் வந்து இருக்கிறவங்க அதை பார்த்திங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லேண்டன், அப்புறம் ஹாக் கேர்ள் அப்படின்றவங்கள வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெட்டா ஹியூமன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் வந்து மெட்டா ஹியூமனில் அவர் வந்து ஒரு ஏலியன், அதாவது வேற்று கிரகவாசி. ஆனாலும் நம்ம பூமியில் இருக்க மக்கள் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கிட்டு பரிச்சயமாய் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ முதல் சீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொரோவியன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாடு. அந்த நாடு வந்து ஜர்ஹான்பூர் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸை வந்து வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து இந்த சூப்பர்மேன் வந்து ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை தலையிட்டு முடிச்சு வச்சுருப்பார். ஸோ அப்போ வந்து புரோவியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூப்பர்மேன் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து தலைவலியாக இருக்கார். இந்த புரோவியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நட்பு நாடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் புரோவியன் வந்து இன்னொரு நாட்டோட வந்து போர் செய்யும்போது சூப்பர்மேன் வந்து தடுக்கும்போது இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தலைவலியாக வருது. ஸோ அப்போ வந்து புரோவியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு மெட்டா ஹியூமனை வந்து அனுப்புவாங்க. அந்த மெட்டா ஹியூமன் யாருன்னா இந்த புரோவியன் ஹேமர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் ஆஃப் புரோவியா அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய அயன் சூட்லாம் மாட்டி அப்படியே வாயிலேருந்து நெருப்பெல்லாம் கக்கிக்கிட்டு அவர் அந்த மாதிரி வருவார். ஸோ அவர் வந்த உடனே என்ன ஆகுனா, அவரை வீழ்த்துற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீனே வரும். அவர்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு அவர் அப்படியே வந்து ஒரு பனி பிரதேசத்தில் வந்து விழுந்து கிடப்பார். அப்போ வந்து அவரோட நாய்க்குட்டி வந்து சூப்பர் டாக், அந்த நாய்க்குட்டி வந்து டிக்குன்னு வந்து தூக்கிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் அவரை வந்து தூக்கிட்டு போய் அந்த சூப்பர்மேனுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒன்று கட்டாங்க, ஒரு கோட்டை மாதிரி கட்டாங்க. அந்த கோட்டைக்குள்ளே போய் அதை நம்ம இதை காமிச்சிருப்பாங்களே ட்ரெய்லரில், அந்த சூரிய வெளிச்சம் பட்டு மொத்த உடம்பும் சரியாகும். ஸோ இப்படி தான் போகும். ஸோ இது வந்து என்னென்னா லெக்ஸ் லூத்தர் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பெரிய பணம் படைத்த ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு என்னென்னா மெட்டா ஹியூமன்ஸை கூட அவனால் ஏற்றுக்க முடியுது, ஆனால் சூப்பர்மேனை அவனால் ஏற்றுக்க முடியல.
அவன் ஏன்னா நீ ஒரு வேட்டு கிரகவாசி, நான் இங்கே இருக்கிற மனுஷன், நான் இங்கே வந்து எனக்கு நிறைய மூளை இருக்குது, நிறைய பவர் இருக்குது, பணம் இருக்குது, நான் வந்து ஒரு எப்படி பாக்கெட் யூனிவர்ஸை வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ பாக்கெட் யூனிவர்ஸ் என்னென்னா வேற ஒரு யூனிவர்ஸுக்கும் இடையில ஏதோ சம்திங் வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டான ஒரு விஷயத்தை வந்து லெக்ஸ் லூத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் அதில் வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. லெக்ஸ் லூத்தர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அதில் வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்கே வேற்று கிரகத்துலேருந்து வந்து சூப்பர்மேனுக்காக மக்கள் எல்லாருமே வந்து ஆரவாரம் செய்யும்போது அது வந்து லெக்ஸ் லூத்தருக்கு வந்து பிடிக்கல. ஸோ லெக்ஸ் லூத்தருக்கு வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சில பேருக்கு இருக்கு இல்லையா, எப்படி சொல்கிற எக்ஸாம்பிள் அந்த ஒரு மொழிக்காரனை பார்த்தா இன்னொரு மொழிக்காரனுக்கு பிடிக்காது, ஒரு ஒரு நிறத்தில் இருக்கிறவனை இன்னொரு நிறத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி அந்த ஒரு வேற்றுமை வந்து இவருக்கு இருக்குது. நாங்கள்லாம் பூமியில் இருக்கிற மக்கள் மெட்டா ஹியூமன்ஸாக இருந்தாலும் அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஆனால் நீ வந்து சூப்பர்மேன், நீ வந்து மனுஷன் கிடையாது, நீ வந்து வேட்டு கிரகவாசி அப்படின்ற அந்த வேற்றுமை வந்து அவர் வந்து பார்க்குறதுனால சூப்பர்மேனை வந்து ரொம்பவே வந்து குடைச்சல் கொடுப்பாரு பர்சனலாகவே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு கைஜியை வந்து அவரே வந்து உருவாக்குவார். கைஜியை உருவாக்கி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து விட்டுருவார். அதையும் வந்து சமாளிப்பார் சூப்பர்மேனு. ஸோ இந்த மாதிரி லெக்ஸ் லூத்தர் வந்து நிறைய வந்து தொல்லைகள் வந்து சூப்பர்மேனுக்கு கொடுப்பார். ஸோ அட்லாஸ்ட் வந்து சூப்பர்மேன் வந்து லெக்ஸ் லூத்தரை சமாளித்தாரா இல்லையா, லெக்ஸ் லூத்தர் செய்கிற தில்லாலங்கடி வேலையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லி புரிய வச்சாரா இல்லையா, லெக்ஸ் லூத்தரால் ஒரு போர் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த பொரோவியன் கவர்மெண்ட்டுக்கும் ஜஹாங்கூர் மக்களுக்கும் அதை வந்து தடுத்து நிறுத்தாங்களா இல்லையா. அப்புறம் இந்த லெக்ஸ் லூத்தருக்கும் சூப்பர்மேனுக்கும் என்னாச்சு, இடையில வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேனை வந்து பொதுமக்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தப்பாக புரிஞ்சுடுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து சூப்பர்மேன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே ஒன்று உருவாகும். அது வந்து கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க சூப்பர்மேனை. அதுக்கப்புறம் மக்கள் வந்து எப்படி சூப்பர்மேனை திரும்ப ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, லெக்ஸ் லூத்தர் வந்து அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டாரா இல்லையா அப்படின்றது தான். இந்த உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா, லெக்ஸ் லூத்தர் உருவாக்குன ஆபத்துலேருந்து இந்த மக்களை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை ஃபுல்லாக போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சூப்பர்மேன் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட் லெவலில் வந்து காட்டுவாங்க. காட் லெவல்னால் என்ன பண்ணாலும் வந்து சூப்பர்மேனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது வந்து நமக்கு 1960, 70 இந்த காலகட்டத்திலேருந்தே நமக்கு வந்து அது மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சூப்பர்மேன் சூட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக தொலைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சூப்பர்மேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹீஸ் நவ் எப்படி சொல்கிறது, ஹீஸ் நவ் இப்போ தான் புதுசாக வந்து ட்ரெயினி மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீஸ் லைக் அ ட்ரெயினி, நாட் லைக் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அவர் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சூப்பர்மேன் மாதிரி இல்லாமல் ஹீஸ் லைக் அ ட்ரெயினி, இப்போ தான் ட்ரைனிங் பண்ணிட்டு வர மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போர்ட்ரேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹியூமனுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருந்தது அந்த அவரோட இந்த சூப்பர்மேன் வந்து. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் சூப்பர்மேனும் இந்த சூப்பர்மேனும் 2 சைடாக வந்து பிரிஞ்சிருக்காங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட அவருக்கு வந்து அவர் பேர் மறந்துச்சு, அவருக்கு வந்து இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் நடித்த அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நிற்கிறாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சப்போர்ட், இப்போ இருக்கிற சூப்பர்மேனு அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து 2ஆக பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது இந்த படம் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தது. ஏன்னா ஒரு சூப்பர்மேன் வந்து அவனும் சொல்லுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பர்மேன் சொல்லுவார், எனக்கும் வந்து வாழ்க்கை இருக்குது, எனக்கும் வந்து காதல் இருக்குது, அக்கறை இருக்குது, கண்ணீர் இருக்குது, அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவரும் சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்றது மாதிரி லெக்ஸ் லூத்தர்கிட்ட சொல்லி புரிய வைப்பார். பட் லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வேற்றுமை பார்ப்பார், நீ ஒரு வேற்று கிரகவாசி அப்படின்ற மாதிரி பார்ப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்மேன் வந்து நமக்கு வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ஆடியன்ஸுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. இப்போ மேன் ஆஃப் ஸ்டீலில் வந்து ஜஸ்டிஸ் லீக் இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேனில் வந்து ஹென்ரி கேவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக வந்து எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகலை. படம் நல்லாயிருக்கும். அவர் வர மாசு, அந்த ஒரு பிஜிஎம்மு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் சிம்மரோட பிஜிஎம், அவர் வர்றதும் வந்து நிற்கிறதும், அதுக்கப்புறம் வந்து இந்த சாக் ஸ்னைடரோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒரு மனுஷனை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டக்குன்னு சூப்பர் ஹீரோவாக மாறினா எப்படி இருக்கும்,
அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து நமக்கு வரல. ஸோ நமக்கும் அந்த ஹென்ரி காவில் சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏதோ எழுதுத்த வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பையன் புதுசாக வந்து டீனேஜ் பையன் வந்து டக்குன்னு சூப்பர் பவர் கிடச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. அவர் நிறைய அடி வாங்குவார், நிறைய வாங்குவார், அவரால் ஏஞ்சிக்க முடியாமல் போகும். இந்த காட் லெவல் பீயிங் அப்படின்ற மாதிரி அதை போர்ட்ரே பண்ணாமல் ஹீ இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங், பட் இன் திஸ் வேர்ல்டு ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். இந்த உலகத்துலேருந்து அவரோட பரிமாற்றம் அவரோட இது வந்து பரிமாற்றங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவரோட பரிணாம வளர்ச்சிகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த உலகத்தில், இந்த கேலக்சியில் வந்து. மற்றபடி அவரும் நம்மளை மாதிரி ஒரு பீயிங் தான், ஹியூமன் பீயிங் சொல்கிறோட ஒரு பீயிங், ஒரு உயிரினம் தான் அவர். ஸோ அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் டோஸாக அந்த கிளார்க் கெண்ட் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், இந்த பத்திரிகை துறையில் வேறு செய்கிற மாதிரி. அந்த இதை வந்து அந்த கேரக்டர் வந்து ஓவர் டோஸாக காட்டாமல் அதை வந்து எவ்வளோ மாட்ரேட்டாக காட்டணுமோ அதையும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹியூமன் ஃபார்மாக இருந்து சாதாரண கிளர்க்கு கண்டாக இருக்கும்போது எப்படி கோபம் வரும், சாதாரண ஒரு வேலை செய்யக்கூட ஒரு ஆள், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிற ஒரு ஆள், லவ்வில் பிரச்சனை வரும், எமோஷ்னல்ஸ், அப்பா அம்மாவோட ஞாபகங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களும் வந்து காட்டுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு நல்லா ரொம்ப பக்கத்தில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த சூப்பர்மேன் வந்து சூப்பராக இருந்தது. அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா சூப்பர்மேன் வந்து ஃப்ளாப் ஆகிடும், ஹென்ரி கேவில் இல்லாதப்போ சூப்பர்மேன் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நாட் ஷுர், இந்த படம் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1000 மில்லியன், அதாவது 1 பில்லியன்லாம் அடிக்காது, மேக்ஸிமம் ஒரு 700 மில்லியன்ஸ் ஆச்சு அடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஜுராசிக் வேர்ல்டு போயிட்டுருக்கு. ஜுராசிக் வேர்ல்டு முடிஞ்சதுன்னா இப்போ இது சூப்பர்மேன் போயிட்டுருக்கு. ரெண்டும் இப்போ ஓடிட்டுருக்கு ஒரே டைமில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருது. ஸோ இந்த அடுத்ததான் நீ பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்து தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்டெல்லாம் வந்து அடுத்த வாரம் வந்து சூப்பர்மேன் அட்லாஸ்ட் வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் ஆகிருக்கு வந்து தெரியணும். உண்மையாகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் தான் இருக்குது, வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நமக்கு பக்கத்தில் நெருங்கி கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. அவர் ஒரு சாதாரண ஒரு பீயிங் தான், ஒரு உயிரினம் தான். அவர் வந்து ஒரு வெளியாள் வெற்றுமை மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு உயிரினம், ஆனால் பூமியை சார்ந்தவன் கிடையாது, அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சூப்பர்மேனோட இது வந்து நமக்கு ரொம்ப நெருங்கி கனெக்ட் ஆகிறதுனால 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். அதே சமயத்தில் அவங்க காமிச்ச க்ரீன் லேண்டன்லேருந்து அப்புறம் வந்து மெட்டாஃபார்லேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்னது மிஸ்டர் டெரிஃபயர் வந்து ஹாஃப் கேர்ள்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணார். அதுமாதிரி லெக்ஸ் லூத்தர்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, அந்த கேரக்டர்லாம் ஒட்டச்சு தள்ளிட்டார் லெக்ஸ் லூத்தர்லாம். லெக்ஸ் லூத்தர் வந்து எக்ஸ்மேன் படத்தில் வருவார், அவர் அந்த மொட்டை அடிச்சுட்டு இந்த பீஸ்டாக வருவார்ல, அவர் தான் எக்ஸ்மேன் படத்தில் பீஸ்டாக வரவர் தான் இதில் லெக்ஸ் லூத்தராக இருக்கார். சூப்பராக இருக்குது இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காப்புல, எல்லாமே நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.